அனைவருக்கும் வணக்கம். நான் போதி நர்சரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ரோஜா செடியை பற்றி பார்க்க போகிறோம். ரோஜா செடியை நர்சரியிலேருந்து அல்லது ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா முதல்ல அந்த பாக்கெட்டை எடுத்து விட்டு அந்த தாய் மண்ணோடு செம்மண் 2 பங்கும் மணல் 1 பங்கும் ஆர்கானிக் சிறிதளவும் கலந்து வைக்கணும். தாய் மண்ணை நாம் அகற்றிவிடக்கூடாது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களிலிருந்து வரும் ரோஜாக்களை விட பன்னீர் ரோஸ் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நன்றாக வளரும். பன்னீர் ரோஜா வாசனையுடன் இருக்கும். மருத்துவ குணம் உடைய செடியாகும். பன்னீர் ரோஜா இதழை சாப்பிடும் பொழுது வாய்ப்புண் நீங்கும். ரோஜா செடியை பொறுத்தவரையில் மிகவும் உயரமாக வளராமல் பார்த்து கொள்ள வேண்டும். உயரமாக வளரும் பொழுது தண்டு பகுதியை கட் பண்ண வேண்டும். மழை நீரோ அல்லது நாம் ஊற்றும் நீரோ தண்டின் மேற்பகுதியில் நீர் தேங்காத வண்ணம் சிறிது சாய்வாக இருக்குமாறு கட் பண்ணினால் மிகவும் சிறந்தது. ரோஜா செடியில் பூ அடர்த்தியாக வளர நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிக்கு வாரம் ஒரு முறை இயற்கை டானிக் ஊற்றுவதால் செடி நன்றாக வளரும். பூக்களும் அதிக அளவு பூக்கும். இயற்கை டானிக் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ கடலை பிண்ணாக்கு வாங்கி கொள்ளவும். ஒரு பெரிய பிளாஸ்டிக் பேரலை சுத்தம் செய்து வைத்து கொள்ளவும். இந்த பேரலில் கடலை பிண்ணாக்கை கொட்டவும். பின்பு 5 லிட்டர் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து விடவும். பின்னர் அந்த பேரலை காற்று புகாத வண்ணம் நன்றாக மூடி வைக்கவும். காற்று உள்ளே சென்று விட்டால் புழுக்கள் வைத்துவிடும். ஆகவே பேரலை நன்றாக மூடி வைக்கவும். 5 நாட்கள் கழித்து இந்த பேரலை திறந்து பார்த்தால் இந்த கலவை நன்றாக நுரைத்து இருக்கும். இந்த கலவையை ஒரு பக்கெட் அளவில் எடுத்துக்கொண்டு 5 லிட்டர் தண்ணீரில் கலந்து ரோஸ் செடி மற்றும் அனைத்து செடிகளுக்கும் தண்ணீராக ஊற்றி வந்தால் ரோஸ் செடி நன்றாக வளரும். ரோஜா செடிக்கு சூரிய ஒளி நேரடியாக படும்படி இருக்க வேண்டும். மண் தரையில் வைத்து ரோஜா செடியை வளர்க்கும் பொழுது அதிகமான வெயில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் தொட்டியில் வைத்து வளர்க்கும் பொழுது வெயில் பட்டுப்போகக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுப்பது நல்லது. அதிக பூக்கள் வேண்டும் என நினைப்பவர்கள் தொட்டியில் வைத்து வளர்ப்பதை விட தரையில் வைத்து வளர்ப்பது சிறந்தது. ரோஜா செடியை கட் பண்ணும் பொழுது கிளையில் உள்ள மொட்டுகள் பூத்த பிறகு 1 இன்ச் அல்லது 2 இன்ச் கீழே இறக்கி வெட்டலாம். வீட்டில் பயன்படுத்தியது போக தேவையில்லாத காய்கறிகள் ரோஜாவுக்கு உரமிட நினைத்தால் அவை நன்றாக மக்கிய பிறகே போட வேண்டும். ரோஜா செடிக்கு சிலர் கோகோபிட் கலக்கலாமா என்று கேட்பர். கோகோபிட் தூளை சிறிதளவு மட்டும் கலக்கலாமே தவிர மணல் கலவைக்கு சமமாக வைக்கக்கூடாது. சம பங்கு வைக்கும் பொழுது பூஞ்சான் பாதிப்பு ஏற்படும். ரோஜா செடி அனைவருக்கும் பிடித்தமான செடியாகும். இப்போ தான் இந்த வீடியோவை முதல்ல பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.